திரு ஸ்ரீகாந்த் கணேஷ், பாஜக தலைவர்களுடைய திரு மோடி உட்பட, திரு அமித்ஷா உட்பட, திரு பியூஷ் கோயல் உட்பட, அனைத்து மாநில தலைவர்கள் உட்பட அவங்க எடுக்கக்கூடிய மெனக்கடல் எல்லாமும் அதிமுக பாஜக கூட்டணி நலனுக்காக அப்படின்ற பார்வையோடு அணுகப்பட வேண்டியதா, இல்ல பாஜகவுடைய நலனுக்காக அப்படின்ற பார்வையில் அணுகப்பட வேண்டியதா? அனைவருக்கும் வணக்கம். இப்ப நடந்த ஒரு கூட்டம் என்பது தமிழக மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் மிக ஒரு சிறப்பான கூட்டமாக, தேர்தலின் முடிவை எதிரொலிக்கும் கூட்டமாக இன்றைக்கு சிறப்பான கூட்டம் அமைந்திருந்தது. அதில் பிரதமர் கூட மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே மிக அருமையான ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். மிக தெளிவாக அதில் தன் கருத்தை சொல்லி இருக்கிறார். தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நன்றாக எல்லாவற்றையும் அரசியலை உணர்ந்தவர். இருந்தாலும் அவர் சார்ந்திருக்கும் கட்சியின் சார்பாக பேச வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர் சில கருத்துக்களை உள் மனசு நினைத்தாலும் உதட்டளவில் சில விஷயங்களை சொல்கிறார். அதிமுக இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பாஜக தான் காரணம், தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு பாஜக தான் காரணம்னு ஒரு செயலற்ற திமுக அரசு எல்லா வகையிலும் குற்றம் சாட்டுகிறது. கூட்டணியில் இருப்பவர்கள் அதை சேர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவங்க கட்சியில் நடக்கிற ஒவ்வொரு உள் விவகாரமும் பாஜக சொல்லிதான் நடந்தது, பாஜக சொல்லிதான் நடந்தது, பாஜக தான் எல்லாத்தையும் நடத்துதுங்கிறது அவங்களுடைய வளமான கற்பனை. இன்னொன்னு கேட்கிறாரு, எங்க போச்சு அவங்களோட 37 எம்பிக்கள் இருந்தாங்க, எதிர் வலிமையான ஆளும் கட்சியா இருந்தாங்க, அந்த ஆற்றல் எல்லாம் போயிடுச்சுன்னா, அப்ப அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லி இருக்காரு ஊடகத்துல, திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதிமுக அங்கு சிதறியதால் தான் திமுக சேர்ந்துடுச்சு, திமுகவுக்கு ஜெயிக்கக்கூடிய தகுதி இல்லை என்பதை இன்னைக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டணி சிதறியதால தான், அங்க வலிமை குன்றியதால தான் திமுக வந்திருக்கு, இல்லாட்டி எவ்வளவு வலிமையா இருந்தாங்க அப்படின்னு ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுவும் கதையாக அப்படிங்கிற அந்த பழமொழிக்காக சொல்றேன், தனிப்பட்ட எந்த தாக்குதலும் இல்லாமல். அந்த மாதிரி அதிமுகவை நினைச்சு அவங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்கன்னா, வரப்போகிற தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பது உறுதி செய்யப்பட்ட முடிவு. அவங்க எந்த சர்வே எடுத்தாலும், எந்த சீக்ரெட் ரிப்போர்ட் எடுத்தாலும் எல்லாத்துலயும் தெளிவா தெரியுது. அவர் கேட்கிறாரு, அவர் ஒரு இடத்துலயாவது சொன்னாரான்னு. அவர் பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் அதிமுகலயா இருக்காரு, அவர் என்டிஏ சர்க்கார் அமையும் தான் பேசுவாரு. அதிமுக இருக்கவங்க எடப்பாடி அவர்கள் தான் அவங்க தலைமையில் அமையும் பேசுவாங்க. தெளிவாக எங்க உள்துறை அமைச்சர் சமீபத்தில் தனித்தனியா போட்டியிட்டா தனித்தனியா பேச, அதிமுக தலைமையில் தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதிமுக தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுது அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு பேசிக்கலாம். என்டிஏ தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுது, என்டிஏ சர்க்கார் அமையும் அப்படின்னா அவர் சொல்லலாம். இல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்தியில நாங்க ஆட்சி பொறுப்புல இருக்கோம், நாங்க மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு கூட்டத்துக்கு கூட்டம் பதிய வைக்க வேண்டியது தேவை இருக்கு இல்லையா? இன்னும் 90 நாள் தான் இருக்கு. திரு அமித்ஷா பேச மாட்டேங்கிறார், திரு மோடி பேச மாட்டேங்கிறார்னா என்டாஸ் பண்றீங்களா திரு எடப்பாடி பழனிசாமிய கூட்டணியின் தலைவராக, முதல்வர் வேட்பாளராக என்டாஸ் பண்றீங்களா? கூட்டணிக்கு சேர்ந்த திரு தினகரன் கூட அதை ஏத்துக்கலையே, பேசலையே, அந்த வார்த்தையை உச்சரிக்கலையே. அதாவது இந்த கூட்டணி அறிவித்த கூட்டத்திலேயே இந்த கூட்டணிக்கு தமிழகத்தின் தலைமையை பொறுப்பை திரு எடப்பாடி அவர்கள் ஏற்கிறார், அவர் தலைமையில தான் தமிழகத்தில் கூட்டணி அமைகிறது என்பதை தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒரு முறை சொன்னாலே நாங்க 100 முறை சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு முறை சொல்ல வேண்டும் என்பதை ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, இதை வச்சு நம்ம இந்த கூட்டணியை உடைச்சிட மாட்டோமான்னு எங்களுடைய வலிமையை பார்த்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அஞ்சுவது வெளிப்படையாக தெரிகிறது. மற்றபடி எங்க கூட்டணியில எந்த குழப்பமும் இல்லை. மிக தெளிவாக திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் அதிமுக தலைமையில இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி இது ஒரு தேசிய அளவிலான கூட்டணி. என்டிஏ கூட்டணி அமையும் போது இன்றைக்கு பிரிவினைவாதம், வகுப்புவாதம், இன்னும் சாதிய அரசியல் இந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் திமுகவின் கூட்டணி ஆட்சியிலிருந்து நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய ஆட்சி இருக்கும்போது டபுள் என்ஜின் சர்க்கார் அமையும் என்பது மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் எத்தனை அனுகூலங்களை இந்த மாநில மக்கள் பெற முடியும் என்பதை
மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வட மாநிலங்கள்ல இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னால மிகப்பெரிய மாற்றங்களை அவர்களால உருவாக்க முடிகிறது. அந்த ஒரு வாய்ப்பை தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரதமர் இன்னைக்கு வெளியே மட்டும் சொல்லவில்லை, எல்லாம் பட்டியலிட்டு அந்த வார்த்தையை காயின் பண்றதுல வேறொரு சிக்கல் இருக்கு. டபுள் என்ஜின் சர்க்கார் வட மாநிலங்கள்ல இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கறது லாஜிக்கலி கரெக்ட். மத்தியில பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் பாஜக ஆட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய அனைத்து கொள்கைகளையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார். இங்க மொழி கொள்கையில அதிமுக உங்களோடு வேறுபட்டு நிற்கிறது, கல்வி கொள்கையில உங்களோடு வேறுபட்டு நிற்கிறது. இங்க எம்ஜிஆர் ஆட்சின்னு பேசுறாங்க, ஜெயலலிதா ஆட்சின்னு பேசுறாங்க, அதிமுக ஆட்சின்னு பேசுறாங்கன்னா கொள்கை அளவுல உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. மொழியில, கல்வியில, மாநில உரிமையில, சுயாட்சியில நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீங்க டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லும் போது அப்ப என்ன வந்துடுறாங்க, திமுக இருந்து கூட்டணி கட்சிகள் என்ன வந்துடுறாங்கன்னா, இது அதிமுக ஆட்சி இல்லங்க, எம்ஜிஆர் ஆட்சி இல்லங்க, ஜெயலலிதா ஆட்சி இல்ல, எடப்பாடி ஆட்சி இல்ல, இது என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு வந்துடுறாங்க. பாயிண்ட் டேக்கன். என் பதில் சொல்றேன். முதல் விஷயம், திமுக இருக்கிற நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக தலைவர்கள்லாம் இது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா, அத்தனை திமுக தலைவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அடுத்து அமைய போகும் ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மனதளவில் அவங்களுக்கும் அந்த எண்ணம் பதிந்து விட்டது, மக்களுக்கு ஏற்பட்ட எண்ணம் எதிரணி தலைவர்களுக்கும் பதிந்து விட்டது என்பதை நீங்க சொல்லியிருக்கீங்க, நன்றி. இரண்டாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்றால், இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு நாங்க சொல்றோம், என்டிஏ கூட்டணி ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருப்பதால நடக்குங்கிறோம். இன்னைக்கு காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்போம்ங்கிறாங்க. இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சியா நடக்கிறது. ஆனா அவங்க சொல்றாங்களே, ஏன் இப்படி நடக்கலன்னு நம்ம கேக்குறோமா? அது ஒரு கூட்டணி என்பது இன்றைக்கு நாங்க திமுகவை அவர்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கும் அவலங்களை, தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் ஊழல்களை, இன்னைக்கு ஒரு அமைச்சர் மேல இடி 3வது முறையா சம்மன் கொடுக்குது. ஆனா போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. முதல்வர் தேர்தலுக்கு முன்னாடி பட்டியலிட்டார், எந்தெந்த அமைச்சர்கள் மேல எல்லாம் நாங்க ஊழல் வழக்க போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவோம், திகாருக்கு அனுப்புவோம் பேசினாரோ அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் எங்கெங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்க முடியுமோ, ஊழல் செய்ய முடியுமோ அந்த துறைகளை ஒதுக்கி கொடுத்து ஊழல்களின் உச்சத்தை திமுக தொட்டு இருக்கிறது. இன்றைக்கு 5 லட்சம் கோடி, அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இதுவரைக்கும் 4.5 லட்சம் வாங்கினத 5 லட்சம் கோடி கடன். இது இல்ல, இது அரசு வாங்கின கடன். இன்னும் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வாங்கினது, போக்குவரத்து துறையில வாங்கினதுன்னு நீங்க கடன்களை பாத்தீங்கன்னா, தமிழக அரசு இன்னைக்கு தள்ளாடும் நிலைமையில கொண்டாந்து நிதியிலையும் முட்டாங்க, மதுவிலையும் தள்ளாடும் நிலைமையில கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காங்க. 55,000 கோடியை தாண்டி இன்னைக்கு மது விற்பனை உச்சத்தை தொட்டு இருக்கிறது. தமிழக மக்களின் வாழ்வியலை, கலாச்சாரத்தை எல்லாம் ஒழித்து இருக்கிறார்கள். பிரதமர் அதனாலதான் சொன்னாரு, தமிழ்னு பேசுறவங்க எல்லாம் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்து இருக்கிறார்கள். முழு மதுவிலக்குக்கு ஒத்துக்க போதான் தெரியல. சர்க்கார் வந்தா அதுக்கான தேசிய அளவுல பாஜக முழு மதுவிலக்குங்கிற கொள்கை எடுக்க போதாங்கிறதும் தெரியல. நீங்க காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்நியமான விரோதமான ஆட்சியாக இல்ல, அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் ஆட்சியை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் சொல்றத இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மாதிரி காமராஜர் ஆட்சியை நம்ம ஒப்பிட முடியாது. டபுள் என்ஜின் சர்க்கார் அந்நியமானது நீங்க யார் முடிவு செய்யறது? இல்ல, மாநிலத்தில் தான் முடிவு செய்யணும். தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு காமராஜர் ஆட்சி அந்நியமானது இல்லன்னா அப்ப டபுள் என்ஜின் சர்க்கார் அந்நியமானதுன்னு ஊடகத்தின் துறை தலைவரா இருக்கிற நீங்க முடிவு செய்யக்கூடாது. இல்ல சார், மக்கள் முடிவு செய்யட்டும். இல்ல ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் அப்படிதாங்க பேசி, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இல்ல ஒரு நிமிஷம் சார், காமராஜர் ஆட்சி டபுள் என்ஜின் சர்க்கார் ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். காங்கிரஸ் சொல்ற காமராஜர் ஆட்சிங்கிறது டெஸ்டட், அதை மக்கள் பார்த்து இருக்கிறாங்க, அதுக்கு பழகி இருக்கிறாங்க, அதனால பலன்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறது மக்களுக்கு ஒரு புதிய உரையாடல், அது புதிய வார்த்தை பிரயோகம், அது மக்களுக்கு தெரியாது. எதிர்கட்சிகள் எங்க முரண்படுறாங்கன்னா, திமுக எங்க முரண்படுறாங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள் தான், டபுள் என்ஜின் சர்க்கார் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சி பாதையில முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. அதாவது இன்றைக்கு இவங்க வாங்கின கடன்னால அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, இவங்க 5 லட்சம் கோடிக்கு மேல வாங்கின கடன்னால ஜிடிபி ரேஷியோ பாதிக்கப்பட்டிருக்கு. அது உண்மை கிடையாது. என்றைக்கு இவங்க கடனை எல்லாம் திருப்பி செலுத்த போகிறார்களோ ஜிடிபி அதல பாதாளத்துக்கு போய்விடும்.
அதனால இவங்க வந்து தரக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களும் கட்டமைக்கப்பட்ட புள்ளி விவரங்களாக, மக்களை ஏமாற்றும் புள்ளி விவரங்களாக. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எத்தனை போலி விஷயமா சொன்னாங்க, பாக்ஸ்கான் பத்தி எத்தனை பொய் சொன்னாங்க. இன்னைக்கு 12 லட்சம் கோடின்னு இவங்க கவர்னர் உரை எழுதி தந்து படிங்கிறாங்க. அப்படி எல்லாம் நடக்கவே இல்லைன்னு கவர்னர் முகத்தில் இருந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறாங்க? 550 வாக்குறுதியில 90% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம் சொல்றாங்க. ஆனா ஏதாவது 10-15 வாக்குறுதியாவது ஒழுங்கா நிறைவேற்றினாங்களா? பட்டியல் போட்டு தர முடியுமா? அத்தனை வாக்குறுதியும் எழுதி இதை நாங்க நிறைவேற்றி விட்டோம்னு அவங்க கொடுத்த அத்தனை 505 வாக்குறுதியும் எழுதி அவங்களால செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. மாட்டிக்குவாங்க. வெறும் 10% கூட நிறைவேற்றவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால மக்கள் முன்னாடி இன்னைக்கு திமுக தலைகுனிந்து நிற்கிறது தோல்வி பயத்துல. அதனால அவங்க இப்படித்தான் பேசுவார்கள், இப்படித்தான் செய்வார்கள். காமராஜர் ஆட்சியை நாங்க ஒரு அளவுகோலாக வைத்து, காமராஜர் ஆட்சிங்கிற அளவு, அந்த ஆட்சி அளவுகோலா வைத்தா அதை வைத்து அதை விட மிக சிறப்பாக எங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே, கண்டிப்பாக நடக்கும். அதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்னைக்கு பிரதமர் பேசி இருக்காரு. ஓகே.